ஹாய், வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாரம் நம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் பார்க்குறோம் இல்லையா? இந்த வாரமும் நம்ம ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரேஸ் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஃபேஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம எந்திரிச்சுன்னு சூப்பரான பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமா? We are a chosen generation. 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 Chosen by a mighty God, bought with a price, the blood of Jesus Christ. Chosen by a mighty God, bought with a price, the blood of Jesus Christ. We are a chosen generation. 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. இப்போ நம்ம எல்லோரும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஏசப்பா வர்ஷிப் பண்ணலாமா? பண்ணலாமே. ஒளி
பண்ணோம், பாட்டுக்கு சூப்பரா வர்ஷிப் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நம்ம ஹெவனை பற்றி பார்த்தோம் அப்படி தானே. இன்றைக்கி நம்ம தீர்க்கதரிசிகளை பற்றி பார்க்க போகிறோம். வா அக்கா, இன்னைக்கு என்ன டாபிக்ல பார்க்க போறோம்? இன்றைக்கி நம்ம யூ ஆர் சூஸ்ன்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? உங்களை எல்லாரையும் இந்த ஒரு பிளஸ் ப்ரோக்ராம் மூலமா அண்ணா பார்த்ததுல அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதுவும் இந்த ஒரு பைபிள் ஸ்டோரி செக்ஷன் மூலமா அண்ணா உங்களை மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஓகே, இந்த வாரத்துல இருந்து பைபிள் ஸ்டோரியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தீர்க்கதரிசிகளை பத்தி பார்க்க போறோம். ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. யாரை பத்தி பார்க்க போறோம்? தீர்க்கதரிசிகளை பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த வாரம் நம்ம பார்க்க போற முதல் தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா, இந்த வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தீர்க்கதரிசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சாமுவேல். எல்லாரும் சொல்லுங்க, சாமுவேலை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இந்த சாமுவேல் யாரு? ரொம்ப சின்ன வயசுலயே அன்னாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. அவங்க சர்ச்ல போய் ப்ரேயர் பண்ணி காட் கிட்ட சொன்னாங்க, நீங்க எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தா, நீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த ஆண் குழந்தைய திரும்ப யாருக்கே கொடுத்துருவேன், உங்களோட வேலையை செய்யறதுக்கும் உங்களோட ஊழியத்துக்குமே நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி இருக்கிறப்போ அன்னாளுக்கு வந்து காட் வந்து சாமுவேல் அப்படின்ற குழந்தைய கொடுத்தாங்க. ஓகே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் சின்ன பையனா வளர்ந்ததுக்கு அப்புறமே அன்னாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்ச்ல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏலி தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்ல வந்து ஒரு பிரீஸ்ட் இருந்தாங்க. ஓகே, பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பாஸ்டர் கிட்ட கொண்டு போய் சாமுவேல் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ஒப்படைச்சிட்டாங்க. சாமுவேல் அப்படின்ற அந்த சின்ன பையன் எங்க தான் வளர்றான் அப்படின்னா சர்ச்லயே தான் இருக்கிறான். சர்ச்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சர்ச்ல அந்த ஏலி தாத்தா கூடயே தான் வளர்றான். ஓகே, அப்படி அந்த ஏலி தாத்தா கூடயே வளர்றப்போ சின்ன வயசுல என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு சாமுவேல் தூங்கிட்டு இருக்கிறப்போ சாமுவேலுக்கு ஒரு சத்தம் கேக்குது. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. சாமுவேலுக்கு டக்குன்னு யார் தான் ஞாபகம் வருவா? ஏலி தாத்தா தானே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா இந்த சர்ச்ல ஏலி தாத்தா சாமுவேல் ஒருத்தங்க கூப்பிடுறாங்கன்னா ஆப்வியஸா ஏலி தாத்தாவா தான் இருக்கும்னு சொல்லி சாமுவேல் என்ன பண்றான்னா குடுகுடுன்னு ஓடி போய் ஏலி தாத்தாட்ட கேட்கிறான், என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ ஏலி தாத்தா சொல்றாரு, ஐயோ நான் உன்னைய கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாமுவேல் போய் படுத்துட்டு திருப்பியும் தூங்க ஆரம்பிக்கிறான். திரும்பியும் என்ன கேக்குது? சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே சாமுவேல் டக்குன்னு திரும்பியும் எந்திரிச்சு என்ன பண்றான்? ஓடி போய் பார்க்கறான். ஏலி தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவையும் போய் கேட்கறான். அப்படி கேட்கிறப்போ ஏலி தாத்தா சொல்றாரு, பிள்ளைய நான் உன்னைய கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ திரும்பியும் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் என்ன பண்றான்? திரும்பியும் குடுகுடுன்னு ஓடி போய் படுத்துறான். சாமுவேலுக்கு ஒரு டவுட், என்ன 2 வாட்டி கூப்பிட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டே சாமுவேல் போய் படுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் 3வது தடவையும் கேக்குது, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சத்தம் கேட்டதும் திரும்பியும் சாமுவேல் என்ன பண்றான்? எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் ஏலி தாத்தா என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ திருப்பியும் ஏலி தாத்தாக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வாட்டி நான் இந்த சர்ச்ல வந்துட்டு சாமுவேல் எப்படி ஒரு தடவை வந்து கேட்டா பரவாயில்ல, அவனுக்கு ஏதோ தோணுது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். 2 வாட்டி வந்து கேட்டா பரவாயில்ல, 3வது வாட்டியும் இப்படி ஏதோ கேக்குது அப்படின்னா சாமுவேலை யார் தான் கூப்பிடுறா? காட், ஏசப்பா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா ஏலி தாத்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏலி தாத்தா கண்டுபிடிச்சிட்டு சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, அடுத்த வாட்டி உனக்கு இப்படி சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா நீ எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சாமுவேலும் மனப்பாடம் பண்ணிக்கிறான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இந்த வாட்டி போய் படுத்துக்கிறான். திரும்பியும் சாமுவேலுக்கு சவுண்ட் கேக்குது. எப்படி கேக்குது அப்படின்னா சாமுவேலே சாமுவேலேன்னு அவரை கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்டதும் இந்த வாட்டி முழிச்சு சாமுவேல் என்ன பண்றான்? ஏலி தாத்தா கிட்ட போனானா? இல்ல, ஏன்னா ஏலி தாத்தா சொல்லிட்டாங்க, டக்குன்னு ஞாபகம் வச்சிருந்தான் இல்லையா? உடனே எந்திரிச்சு சொல்றான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே காட் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட? சாமுவேல். குட்டி பையன் தானே, சாமுவேல் கிட்ட நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, காட் வந்து யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க? சின்ன பையன் இல்லையா சாமுவேல், அந்த சாமுவேலையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்? ரொம்ப சின்ன வயசுலயே காடோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஏலி தாத்தாவோட வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு நல்ல பையனா சமத்து பையனா அந்த சாமுவேல் வளர்ந்துட்டே வர்றதுனால காட் வந்து யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா தீர்க்கதரிசியா அந்த சின்ன பையனா இருக்கிற அந்த சாமுவேலையே சூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேயா? இப்போ தீர்க்கதரிசியா சூஸ் பண்ணியிருக்காங்க யார? சாமுவேலன்னு பார்த்தோம். தீர்க்கதரிசினா யாருன்னு நம்ம பார்க்கணும் தானே.
பார்க்கலாமா? ரொம்ப சின்ன வயசுல ஆண்டவரோட பேச்சை கேட்டு நடந்ததுனால, சர்ச்சில் உள்ள பாஸ்டரோட பேச்சை சர்ச்சில் சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லா கேட்டு வளர்ந்ததுனால காட் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க? தீர்க்கதரிசியா சாமுவேலை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், அப்படிதானே? அப்போ தீர்க்கதரிசினா அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப சின்ன விஷயமா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி அண்ணன் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, எல்லாரும் எத்தனை பேர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க? எல்லாரும் ரெடியா இருக்கீங்க, கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, காடோட மெசேஜை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு அப்படின்னா அவங்க தான் இந்த தீர்க்கதரிசிகள். காட் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, இதை இப்படி தான் செய்யணும், இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு என் மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னா இந்த தீர்க்கதரிசிகள் மூலமா தான் சொல்லுவாங்களாம். அப்போ சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசின்னு பார்த்தோம்ல. அப்போ தீர்க்கதரிசியோட முதல் விஷயம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னா, கடவுள் சொல்றதை கேட்டுட்டு வந்து, ஓகே, நம்ம ஏசப்பா சொல்றதை கேட்டுட்டு வந்து, காட் சொல்றதை கேட்டுட்டு வந்து மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, அப்படி ஒரு மீடியேட்டர் மாதிரி யார் செயல்படுவாங்க அப்படின்னா இந்த தீர்க்கதரிசிகள் செயல்படுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ என்ன? காட் மெசேஜை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தீர்க்கதரிசிகளோட வேலை. ரெண்டாவது பாயிண்ட், இவங்க ரொம்ப நியாயமா, ரொம்ப நீதியா நியாயம் தீர்ப்பாங்களாம். எப்படி? ரொம்ப ரொம்ப நீதியா நியாயம் தீர்ப்பாங்க. நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு இப்படிதான் பண்ணணும், இது இப்படி பண்ணக்கூடாது. இப்போ அந்த காலத்துல நம்ம மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு டவுட், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, இதுல எது சரியான விஷயம், இது எது தப்பான விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட வந்து அந்த மக்கள்லாம் அந்த விஷயத்தை கேட்பாங்க அப்படின்னா இந்த தீர்க்கதரிசிகள் கிட்ட தான் வந்து கேட்பாங்களாம். இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? நீதியா நியாயம் தீர்ப்பாங்க. இதுதான் சரி, இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதியா நியாயம் தீர்ப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீதியா நியாயம் தீர்ப்பாங்க. நீதியா நியாயம் தீர்க்கிறதுனா என்னது? இது சரி, இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது யாரு? இந்த தீர்க்கதரிசிகள். அப்போ மொத பாயிண்ட் என்ன பார்த்தோம்? காடோட மெசேஜை மக்கள் கிட்ட வந்து சேர்க்கிறவங்க. ரெண்டாவது, நீதியா நியாயம் தீர்க்கிறவங்க. மூணாவது, ராஜாக்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. பெரிய பெரிய ராஜாக்களுக்குலாம் அவங்க அந்த நாட்டுல என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வர்றப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்களாம்? இந்த தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு நீங்க கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஓகே, நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க நான் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லுங்கன்னு இந்த ராஜாக்களே யாரை தான் கூப்பிட்டு கேட்பாங்களா? இந்த தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு தான் கேட்பாங்களாம். ஓகே, அப்போ ராஜா அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க யாரு? இந்த தீர்க்கதரிசிகள். 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். என்ன? காடோட மெசேஜை மக்கள் கிட்ட வந்து சேர்க்கிறவங்க, நீதியா நியாயம் தீர்க்கிறவங்க. காடோட மெசேஜை மக்கள் கிட்ட வந்து சேர்க்கிறவங்க, நீதியா நியாயம் தீர்க்கிறவங்க. மூணாவது பாயிண்ட் இப்ப என்ன பார்த்தோம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இப்ப என்ன பார்த்தோம்? மூணாவது பாயிண்ட் சொல்லுங்க. ராஜாக்களுக்கே அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ராஜாக்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி 3 பாயிண்டையும் சொல்லிடுறாமா? காடோட மெசேஜை மக்கள் கிட்ட வந்து சேர்க்கிறவங்க, நீதியா நியாயம் தீர்க்கிறவங்க, ராஜாக்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? சாமுவேல் ரொம்ப சின்ன வயசுலயே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால ரொம்ப சின்ன வயசுலயே காட் வந்து அவனை தீர்க்கதரிசியா தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓகே, அந்த சின்ன பையனா இருந்தவன் ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசியா அந்த நாட்டிலேயே மாறிட்டான். அவ்வளோ ஃபேமஸான தீர்க்கதரிசியா யார் மாறிட்டாங்க? சாமுவேல் மாறிட்டாங்க. ஓகே, அடுத்து சாமுவேல் வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருந்துச்சு. சாமுவேல் ஒன்று சொல்றான்னா அந்த வார்த்தையை வந்து எல்லாரும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்களாம். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய மனுஷனா மாறிட்டாங்க. மூணாவது, சாமுவேல் தான் லாஸ்ட் நியாயாதிபதி. என்னது? சாமுவேல் தான் லாஸ்ட் நியாயாதிபதியா இருந்தாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? இந்த சாமுவேலோட கதை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாக்கு தெரியுது. சாமுவேல் இவ்வளோ ரொம்ப நல்ல பிள்ளையா மாறினதுக்கு என்ன காரணம்? கர்த்தரோட வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்ததுனால. நம்ம எப்போ கர்த்தரோட வார்த்தையை தெரிஞ்சுக்குவோம்? சர்ச்சுக்கு வந்து சண்டே கிளாஸ் மூலமா, இந்த பிளஸ் ப்ரோக்ராம் மூலமா, டெய்லி பைபிள் படிக்கிறதுக்கு மூலமா, ப்ரேயர் பண்றது மூலமா, இது மூலமா தானே ஆண்டவரோட வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் நம்ம கிட்ட, ஏசப்பா நம்ம கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும், சண்டே கிளாஸ்ல சொல்ற விஷயங்கள்லாம் சூப்பரா பண்ணணும். இந்த ஒரு ப்ரோக்ராம், பிளஸ் ப்ரோக்ராம் மூலமா என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லி தராங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். ஓகே, எத்தனை பேர் பண்ணுவீங்க? எல்லாரும் பண்ணுவீங்க, ரைட்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வார அண்ணன் உங்களை வந்து இந்த பைபிள் ஸ்டோரி மூலமா அண்ணன் உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். God be with you all.
அக்கா சூப்பரா ஸ்டோரி இருந்துச்சுல. ஆனி, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம ஸ்டைலிங் ஸ்டோர்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்? கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு மேரி ஸ்லேசரை பத்தி பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலயமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக மேரி ஸ்லேசர் அவங்கள பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமாம் குட்டீஸ், மேரி ஸ்லேசர் அவங்கள பற்றி நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்குலாம் அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சா? ஓகே, லாஸ்ட் வீக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம்? ஆப்பிரிக்கா மக்கள் கிட்ட வந்து நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல பவின்? என்னென்ன மூட நம்பிக்கைகள்லாம் அவங்க மத்தியில் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அங்கே வந்து ஆப்பிரிக்க இன மக்கள் கிட்ட வந்து ஒரு ட்விங் பேபிஸ் பிறந்தது அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க? அந்த பேபிஸை கொலை செய்திருவாங்க, கொண்டு போய் முட்புதரில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த காரியங்களெல்லாம் பார்த்து மேரி ஸ்லேசர் அவங்க வந்து ரொம்பவே மனசு உடைந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட வந்து ஏசப்பாவை பற்றி சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஸ்லேசர் முடிவெடுத்தாங்க. அந்த மக்களிடத்தில் இருக்கிற அந்த அறியாமைங்கிற இருளை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஸ்லேசர் முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மலேரியா நோயால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டதுக்கப்புறமா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக அவங்களோட கண்ட்ரி எது பவின்? ஸ்காட்லாந்து. ஆமாம், ஸ்காட்லாந்து தேசத்தில் தன்னுடைய தாய் மற்றும் சகோதரி இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் இருந்து மலேரியா நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக அவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து திரும்பவும் ஸ்காட்லாந்துக்கு போனாங்க. ஸ்காட்லாந்து போய் அவங்க தன்னுடைய நோயை வந்து குணப்படுத்திட்டு கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 16 months அவங்க ஸ்காட்லாந்துலேயே இருந்தாங்க. அவங்க திரும்ப ஆப்பிரிக்கா போனாங்களாமா? ஆமாம், ஏன்னா மேரி ஸ்லேசர் வந்து ஆப்பிரிக்கா மக்கள் மேலே ரொம்பவே அன்பு செலுத்தினாங்க. அவங்க எப்படியாவது திரும்பவும் ஆப்பிரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியாக இருந்தாங்க. அதனால 16 months ஸ்காட்லாண்டில் இருந்து அவங்க வந்து நல்லா தன்னை பலப்படுத்தி கொண்டு உடல் ஆரோக்கியம் பெற்றதுக்கு அப்புறமா திரும்பவும் ஆப்பிரிக்காவுக்கு அவங்க கடந்து போனாங்க. ஆப்பிரிக்கா தேசத்தில் வந்து கலாபர் அப்படிங்கிற பிளேஸில் தான் அவங்க வந்து அவங்களுடைய ஆரம்ப கால ஊழியங்கள் இருந்துச்சு. அம்மா, கலாபர்னா இப்ப இருக்க நைஜீரியா தானே? ஆமா பவேன், கலாபர் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற நைஜீரியா தான் அந்த காலத்தில் கலாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் தான் வந்து மேரி ஸ்லேசர் தன்னுடைய ஊழியத்தை ரொம்ப நாள் செய்துட்டு இருந்தாங்க. அங்கே அந்த நைஜீரிய பழங்குடி இன மக்களில் எஃபிக் அப்படிங்கிற ஒரு வகையான இன மக்கள் இருந்தாங்க. அவங்க மத்தியில் தான் வந்து மேரி ஸ்லேசர் அதிக நாட்கள் ஊழியம் செய்தாங்க. அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும், அவங்களுடைய மூட நம்பிக்கைகளெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜனங்களில் ஒருவராக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினாங்க. அதனால மேரி ஸ்லேசர் அந்த எஃபிக் மக்களோட மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு அவங்களோட வந்து அவங்களுடைய மொழியிலேயே நல்ல கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேரி ஸ்லேசர் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்களாம் பவின், எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகுவாங்களாம். அதனால சீக்கிரமாகவே அங்கிருந்து ஜனங்கள் எல்லாருமே வந்து மேரி ஸ்லேசரை தங்களில் ஒருத்தரா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய அன்பான பேச்சும் கரிசனையான குணமும் வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால மேரி ஸ்லேசர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜனங்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. மேரி ஸ்லேசர் வந்து அந்த இரட்டை குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள் எல்லாம் காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான இரட்டை குழந்தைகளை மேரி ஸ்லேசர் அவங்க காப்பாற்றி இருக்கிறாங்க. ஒரு முறை வந்து ஒரு ஜோடி இரட்டை குழந்தைகளை வந்து அதே மாதிரியே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள் வந்து முட்புதரில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். அந்த இரட்டை குழந்தைகளில் வந்து ஒன் வந்து ஆண் குழந்தை, இன்னொன்று வந்து பெண் குழந்தை. மேரி ஸ்லேசர் அதை பார்த்துட்டு அந்த 2 குழந்தைகளையும் தன்னோட இடத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஆனால் அந்த 2 குழந்தைகளில் அந்த ஆண் குழந்தை வந்து இறந்து போயிருச்சு, அந்த பெண் குழந்தை மட்டுமே மேய்ந்து இருந்துச்சு. குட்டீஸ், அம்மா, அந்த பெண் குழந்தை பேர் என்ன? பவேன், அந்த பெண் குழந்தைக்கு வந்து மேரி ஸ்லேசர் அவங்க ஜேனி அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த பெண் குழந்தைய தன்னுடைய வளர்ப்பு மகளா வைத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது போல அந்த இன மக்கள் கிட்ட வந்து கைவிடப்பட்ட பெண்கள் நிறைய இருந்தாங்க. அந்த பெண்களுக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் அவங்க வந்து ஒரு விடுதி ஆரம்பிச்சு அங்க அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் வைத்து பராமரித்து வந்தாங்க. மேரி ஸ்லேசர் அவங்க வந்து ஆண்டவரை பத்தி எல்லா மக்களுக்கும் சொல்றது மட்டும் இல்லாம நிறைய சமுதாய மாற்றங்கள்
பிரச்சாரங்களையும் அந்த மக்களிடையே நடத்தினாங்க. அந்த மக்களுக்கு வந்து நிறைய கல்வி அறிவு இல்லாம இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள்ல சிக்குண்டு போய் கிடந்தாங்க. இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு மேரி ஸ்லேசர் ரொம்பவே முயற்சி செஞ்சாங்க. ஸோ மக்களிடத்துல வந்து கல்வியை கொண்டு போகணும்னு சொல்லி மேரி ஸ்லேசர் முடிவெடுத்து அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இதே போல இன்னும் நிறைய காரியங்கள் வந்து அவங்க செஞ்சு அந்த பழங்குடியின மக்கள் மத்தியில தன்னையும் ஒருவரா நிலைநிறுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர்கள் கூட வந்து மேரி ஸ்லேசர் பேசுற பேச்சை கேட்டு அவங்களும் வந்து மேரி ஸ்லேசர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சாங்க. மேரி ஸ்லேசர் என்ன சொன்னாலும் கேட்கிற அளவுக்கு அந்த ஜனங்கள் வந்து மாற ஆரம்பிச்சாங்க. இதுவே வந்து மேரி ஸ்லேசர் அவங்களுடைய ஊழியத்துக்கு கிடைச்ச ஒரு சக்சஸா தான் நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். இன்னும் குட்டீஸ் அவங்க வந்து இன்னும் நிறைய காரியங்களை அந்த ஜனங்கள் மத்தியில செய்தாங்க. ஆப்பிரிக்க மக்கள் எல்லாருமே வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் சொல்றதுக்கு அவங்க வந்து சில நாட்கள் சைக்கிள்ல போவாங்க, சில நாட்கள் நடந்து போவாங்க. இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் போய் ஏசப்பாவை பத்தி அதிகமா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கெல்லாம் வந்து கைத்தறி வேலைகள் எல்லாம் சொல்லி தந்தாங்க. சின்ன குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. இது போல நிறைய சமுதாய மாற்றங்கள் எல்லாம் அந்த ஜனங்கள் மத்தியில செஞ்சுட்டே வந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க எப்படியெல்லாம் கௌரவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் குட்டீஸ். until then bye ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கன்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக்கும் இருக்கு, மறக்காம பார்த்துருங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பார்க்க போகிறோம். கிராஃப்ட் செக்மெண்ட் போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போவும் நாம் சூப்பரான ஒரு டக்கு தான் பேப்பரில் செய்ய போகிறோம். இந்த பேப்பர் டக்கு செய்ய என் கூட நீங்களும் செய்ய வரீங்களா? இந்த டக்கு செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? ஒரு கலர் பேப்பர், சிசர், க்ளூ, சர்க்கிள் வரைகிறதுக்காக 2 ரிங் எடுத்திருக்கேன். உங்கள் கிளாஸை சூப்பராக செஞ்சு ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம், குவிஸ் செக்மெண்ட். ஸோ கவனமாக எல்லா கொஸ்டின்ஸையும் லிசன் பண்ணுங்கள். ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வார்த்தைக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு மனிதன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று எதை கொள்கிறான் என்று நாம் இந்த ஸ்டோரியில் பார்த்தோம். ஆன்சர், நல்ல நிலத்தை. செகண்ட் கொஸ்டின், மேரி ஸ்லேசர் ஆப்பிரிக்கா சென்று யாருடைய ஊழியத்தை தொடங்கப் போவதாக கூறினார்? ஆன்சர், டேவிட் லிவிங்ஸ்டன். தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் ப்ளஸ் ப்ரோக்ராமின் தீம் என்ன? ஆன்சர், த ட்ரெஷர் பேரபிள். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட நம்ம சோஃபியா ஆண்டி சொல்லி கொடுத்த வசனமும் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் யார் யாருன்னு பார்த்துடலாமா?
ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? அதுலேருந்து கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த வாரம் நாம் பிளஸ் ப்ரோக்ராமில் பார்த்த தீர்க்கதரிசி யார்? செகண்ட் கொஸ்டின், கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று எத்தனை முறை கூப்பிட்டார்? தேர்ட் கொஸ்டின், தீர்க்கதரிசிகள்னா யாருன்னு நம்ம ஜெஃப்ரி அண்ணா 3 பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அந்த 3 பாயிண்ட்ஸையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஃபோர்த்து கொஸ்டின், இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதி யார்? ஃபிஃப்த்து கொஸ்டின், இரட்டை குழந்தைகளை காப்பாற்றிய மிஷனரி யார்? சிக்ஸ்த்து கொஸ்டின், மேரி ஸ்லேசர் வளர்த்த வளர்ப்பு மகள் பெயர் என்ன? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். சீக்கிரம் போய் உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நாங்களும் போய் பைபிள் எடுத்துகிட்டு வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நம்பர்ஸ்லாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பப்பட் சாங். போடு 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 ஆட்டம் போடு ஆடு 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 ஆட்டம் ஆடு போடு 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 ஆட்டம் போடு ஆடு 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 ஆட்டம் ஆடு அஞ்சாதே அஞ்சாதே செல்லப்பிள்ளையே அப்பா இயேசு இருப்பது உன் போலவே அஞ்சாதே அஞ்சாதே செல்லப்பிள்ளையே அப்பா இயேசு இருப்பது உன் போலவே எல்லி நினைச்சு கலக்காத செல்லப்பிள்ளையே எல்லி செய்ய வருவாரு நம்ம செல்லமே எல்லி நினைச்சு கலக்காத செல்லப்பிள்ளையே எல்லி செய்ய வருவாரு நம்ம செல்லமே போடு 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 ஆட்டம் போடு ஆடு 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 ஆட்டம் ஆடு போடு 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 ஆட்டம் போடு ஆடு 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 ஆட்டம் ஆடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பப்பச்சான் என்ஜாய் பண்ணீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சைலஸ் அண்ணா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸ் லாட் குட்டீஸ், உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற பிளஸ் ப்ரோக்ராம் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் பிளஸ் ப்ரோக்ராம். ஸோ அதில் நாங்கள் உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் வீக் பிளஸ் ப்ரோக்ராமில் நடுவில் கேள்விகள் கேட்கப்படும். ஓகேவா? 3 கேள்விகள் கேட்கப்படும். அது எங்கே கேட்போன்னு சொல்ல மாட்டோம். அது ஸ்டார்டிங்கில் கேட்கலாம், எண்டிங்கில் கேட்கலாம், நடுவில் எந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கூட கேட்கலாம். அதனால பிளஸ் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பிவிடணும். அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், வித்தின் 6 o'clock பிளஸ் ப்ரோக்ராம் 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர்ஸை வித்தின் 6 o'clock நீங்கள் அனுப்பிவிடணும். அனுப்பி விடுறவங்களுக்கு 3 எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஆன்சர்ஸ் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லாட் எடுத்து அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுக்கப்படும். ஓகேவா? அதில் ஒரே ஒரு ப்ரைஸை மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், கிட்ஸ் வாட்ச் ஒரு ப்ரைஸ் மட்டும், கிட்ஸ் வாட்ச். மிச்சம் 2 ப்ரைஸ் என்ன நான் சொல்ல மாட்டேன். அது சஸ்பென்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? நீங்கள் லோக்கலில் இங்கே பக்கத்தில் தான் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்கள் பாஸ்டர்ட்டை நீங்கள் ப்ரைஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஓகேவா? ப்ரைஸ் வின்னர்ஸோட ஃபோட்டோஸை அதுக்கு அடுத்த ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பிளஸ் ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாம் லைவில் பார்த்து 6 o'clock அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ப்ரைஸை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க குட்டீஸ், இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ப்ரைஸை நீங்கள் ஜெயிக்கணும்னா ஆன்சர்ஸ் அனுப்பணும். பாய் குட்டீஸ்.
வாவ், சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் ஷார்ப்பாக 5 o'clock நம்ம எல்லாரும் ப்ளஸ் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வித் ஸ்பெஷல் ப்ரைஸஸ். யாரெல்லாம் குவிஸ் அட்டன் பண்ணி ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு பார்ப்போமா? நானும் அடுத்த வாட்டி குவிஸ் அட்டன் பண்ணி ப்ரைஸ் வாங்க போகிறேன். நானும் தான். மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அக்கா கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க, சரியா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் தகப்பனே இந்த பிளஸ் ப்ரோக்ராம் தொடக்கத்துலேருந்து இறுதி வரை எங்களோட இருந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. ஒவ்வொரு செக்மெண்ட் மூலமாகவும் எங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் பேசியிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. இதனாலே நாங்கள் பார்த்த அப்பா ஸ்டோரியில் இருக்கிறபடி சாமியலோடு நீங்கள் பேசுனீங்க அப்பா. அதே போல் எங்கள் ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களோட நீங்கள் பேசுவீங்க தகப்பனே. அப்பா பிள்ளைங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடையும் அப்பா என் கூட பேசுங்க ஆண்டவரையும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடையும் நீங்களும் பேசி அப்பா வரும் காரியங்களை அப்பா உங்களோட பேசி அவங்கள பெரிய தீர்க்கதரிசிகளாக நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைங்களை ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்ப்பா. ஜெப ஜீவியத்தில் வளர கத்தாவே உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளா ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா பாவத்தை வெறுத்து வாழ்கிற பிள்ளைங்களா எங்கள் ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாட்களில் பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவன் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்கப்பா. போக்கிலும் மரத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். எக்ஸாம் டைம் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்கப்பா. நல்ல மெமரி பார கொடுங்க. நல்ல எக்ஸாமில் நல்லா பண்ணுறதுக்கு கத்த நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைங்களை அப்பா எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் அப்பா சிறந்து விளங்க நீங்கள் கிருபை தாங்க அப்பா. பிள்ளைங்களப்பா அவங்களுடைய பெற்றோருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்பா உறவினர்களுக்கும் சபைக்கும் அப்பா சாட்சி உள்ள பிள்ளைகளா ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளா வாழ நீங்கள் கிருபை தாங்கப்பா. அவங்களோடு கூட இருங்க. நீங்கள் உங்களை உயர்த்தி ஆசீர்வாதிங்க தகப்பனே. உங்களுடைய கரங்களில் தரிக்கிறோம். இம்மட்டு எங்களோட நீங்கள் பேசியிருக்கீங்க, பிள்ளைங்களோட பேசியிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராமும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்பெஷல் ப்ரோக்ராம். Until then, bye-bye.